வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா, 11வது 11th புத்தகத்தில் பழைய புத்தகம் ஓல்டு புத்தகத்தில் என்ன கேட்டி அப்படின்னா, மிக முக்கியமான பகுதிகள் நகர 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 வேறுபாடுகள், லகர வேறுபாடுகள், சரிங்களா? அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, ரகர மற்றும் ரகர வேறுபாடு. இது மாதிரி பகுதிகள் பழைய புத்தகத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சில பழைய புத்தகத்தில் நிறையா பேர் பகுதியில் பார்த்துருக்க மாட்டோம். அந்த பகுதியில் கம்பல்சரி படிக்கணும். புதிய பாடத்திட்டத்துக்கு இது பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களுடைய சிலபஸ் ரொம்ப கட்டாயமாக தேவைப்படுது. அதனால் என்ன கேட்டி அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பகுதிகளை படிக்கணும். அதனால் இந்த இதோடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் இந்த வீடியோ கீழே டெலகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் என்ன கேட்டு டெலகிராம் குரூப்பில் அதோட பிடிஎஃப் தனியாக போட்டிருக்கும். வேணுங்கிறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நகர நகர வேறுபாடுகள். நகரம் அப்படின்னா நகரம் அனல் அப்படிங்கிறது தாடி நடா வச்சு. அனல் அப்படின்னா என்ன கேட்டால் தாடி அப்படின்னு பொருள். அனல் என்றால் நெருப்பு என்று இன்னொரு பொருள் சொல்லுவோம். இன்னொரு அனல் என்றால் நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அனல் என்றால் தாடி நல்லா வச்சுங்க. அனல் என்றால் தாடி. இன்னொரு அனல்னா நெருப்பு, அவங்களுக்கு தெரியுது, நெருப்புங்க தெரியும். இந்த அனல்னா தாடி. ஆணி சரிங்களா? இரும்பாலான ஆணி தெரியும், செவத்தில் அடிக்கிறது ஆணி சரிங்களா? கட்டையில் அடிக்கிற ஆணி. இந்த ஆணி என்றால் தமிழ் மாதம். ஆணி ஆடி ஆவணின்னு சொல்லுவோம்ல, ஆணி. 3 சுழி நீ வந்தால் இரும்பால் அடிப்பது, 2 சுழி நீ வந்தால் என்னது? தமிழ் மாதம். ஊன் அப்படிங்கிறது என்னது? உணவு. சில ஊன்ங்கிறது உணவு. ஆனால் உன் அப்படிங்கிறது இறைச்சி தெரியல. இந்த இன் சில 2 சொல்லி இன் வந்துச்சு அப்படின்னா இறைச்சி. கணம், ஒரு கணம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு கணம்னா கூட்டம். கணம் அப்படின்னா என்னது? பாரம். கணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கணமாக இருக்கா தலையில் ஒதுக்கி வச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரமாக இருக்குது அப்படின்னு பொருள் தெரியல. 3 சொல்லி வந்துச்சுன்னா கூட்டம். இந்த கணம்னா பாரம். ரெண்டு ஒரே மாதிரி இருக்கானா, ரெண்டுக்கும் வேறு வேறு பொருள். கூட்டமும் பாரம் ஒரே மாதிரி இருக்கானா, வேறு வேறு பொருள். பேன் காப்பாற்று, பேணுதல்னு சொல்லுவோமா தெரியல. பேன் அப்படின்னா தலையில் வாழும் பேன் தெரியல. மனம் தெரியல. நறுமணம். மனம் என்றால் நறுமணம். 3 சொல்லி நான் வந்து நறுமணம், மனம், வாசனை. இந்த மனம் என்றால் உள்ளம் தெரியல. இந்த நறுமணம் என்றால் வாசனை தெரியல. இந்த மனம் தெரியல. 2 சொல்லி நான் போட்டால் உள்ளம். சரிங்களா? அதுக்கு எடுத்து பாருங்க. மனை. மனைனா என்னது? உட்காரும் பலகை. மனை அப்படின்னா என்னது? உட்காரும் பலகை. இந்த மனை என்றால் வீடு. சில மனை எடுத்துலாம் சொல்லுவாங்க. மனை எடுத்து போட்டு பார்ப்போம்னா அந்த உட்காரும் பலகைக்கு பேர் தான் என்னது? மனை அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காரும் பலகைக்கு பேர் என்னது? மனை. இந்த மனைனா வீடு. சில புதுமனை புகுவிழான்னு சொல்லுவோம். மான் அப்படின்னா என்னது? பெருமை. மிக முக்கியமானதுப்பா. 3 சொல்லி இன் அப்படின்னா மானில் பெருமை. அதே 2 சொல்லி இன்னாக இருந்தால் என்னது சரிங்களா? 2 சொல்லி இன்னுனா சரிங்களா? புள்ளிமான், காட்டில் வாழக்கூடிய மான். முன்னாள் நல்லா வச்சுக்க. இது ரொம்ப முக்கியமான. முன்னாள் அப்படின்னா என்ன கேட்டால் 3 நாள் பொருள். முன்னாள் அப்படின்னா என்னது? 3 நாள் பொருள். அதே முன்னாள் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா முந்தைய நாள் அப்படின்னு பொருள். தேநீர் அப்படின்னா தேயிலை நீர் என்று பொருள். தேநீர் அப்படின்னா நல்லா வச்சுங்க. இந்த தேநீருக்கு என்னது? தேயிலை நீர். நம்ம கடையில் குடி. இந்த தேனுக்கு தேன் போல இனிய நீர். நம்ம தேன் சொல்கிறோம்ல, அதான் தேநீர். திணை தானிய வகை. இந்த திணைகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா தானிய வகை. இந்த திணை என்றால் நலத்துக்கு ஒழுக்கம் அல்லது நிலம். சில 5 திணைன்னு சொன்னோம்ல, 5 திணை அப்படின்னு சொல்லணும்ல, 5 திணைக்கு 3 சொல்லி நெய் போட்டால் தான் என்ன வரும் சரிங்களா? ஒழுக்கம் அல்லது நிலம். கணை குதிரை கணைக்கிறது. நல்லா புரியுங்க. குதிரை கணைக்கிறதுல இங்கே 2 சொல்லி தான் இருக்குது. சரிங்களா? குதிரை கணைக்கிறது சில 2 சொல்லி தான் இருக்குது. கணை சரிங்களா? மாற்றி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. கணை என்றால் அன்பு சரிங்களா? கணை என்றால் என்னது? அம்பு அப்படின்னு பொருள் சரிங்களா? இந்த இடத்த மாற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா? முதல்ல 2 சொல்லி வந்திருக்கணும், இது 2 சொல்லி வந்திருக்கணும். கணை சரிங்களா? கணை அப்படின்னு பொருள். ஓகேவா? அதுக்கு மரம். மரம் நம்மளுக்கு தெரியும். மரம்னா என்னது? மனிதருக்கு உரியது மரம், வீரம். இது மரம். மரம்னா காட்டில் இருக்கக்கூடிய மரம். மரம்னா வீரம். இது ஈஸியானது. உண் ஆல்ரெடி. உண்ணா என்னது? சொல்ல இறைச்சி. ஊன்னா என்னது? சாப்பாடு. உண் உயிர்களின் உணவு. ஊன் உயிர்களின் உடல் பகுதி இறைச்சி சொன்னோம்ல. கல் அல்லது கல். மலையில் இருப்பது கல் சொல்ல. கல் கல் சரிங்களா? பனையில் இருப்பது கல். குடிக்கிறது பயன்படுத்துவாங்களா கல், அந்த கல் சரிங்களா? பறவை. பறவை முக்கியமாக பறந்து இருப்பதால் கடலை பறவை என்கிறோம். பறந்து இருப்பதால் பெருசாக இருக்கிறதுனால என்ன கேட்டால் கடலை என்ன செய்கிறோம்? பறவை என்று அழைக்கிறோம். பறந்து வருவதால் புல் இனத்தை. பறந்து வருவதால் புல் இனத்தை, பறவை இனத்தை பறவை என்று குறிப்பிடுகிறோம். அவ்வளோதான் சொல்லலாம். இரத்தல் அல்லது இரத்தல். பண்டைய புலவோர் இரத்தலின் இரத்தல். இரத்தல்னா என்னது? பிச்சை எடுது. பிச்சை இறந்து கேட்குறது தான் பிச்சை எடுக்கிறது. இரத்தலின் இரத்தல் நன்றென வாழ்ந்தனர். இறக்கிறத விட இரத்தலை விட, பிச்சை எடுக்கிறத விட இரத்தலே உயிர் விடுதல் நல்லது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. பரி அது பரி. அக்கால கல்வர்கள் பரி குதிரையில் வந்து வழிப்பறித்தல் செய்தனர். அக்கால கல்வர்கள் குதிரையில் வந்து என்ன செஞ்சாங்க? வழிப்பறித்தல் செய்தனர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து கரி.
கரி 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 அடுப்பில் கறி சமைப்போரும் உண்டு. கறி அடுப்பில் இதெல்லாம் கறி என்னது? கறினா என்னது? விறகு கறி. இந்த கறி என்னது? சாப்பிடக்கூடிய கறி. சரிங்களா? கோழிக்கறி இதெல்லாம் கறி அடுப்பில் கறி சமைப்போரும் உண்டு. அதுக்கடுத்து அரி 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 என்றால் தெரியும். காக்கும் கடவுள் அரி திருமால் என்பதை நன்றாய் அறிவாய். அரினா என்னது? அறிதல், நினைத்தல். அரினா சொல்ல திருமால் தெரியல. பனி பனி பனியில் நனைந்து பனிக்காலம் பனியில் நனைந்து பனி செய்தால் பிணி வரும். பிணினா நோய். பனி பனினா என்னது? வேலை. பனியில் நனைந்து ரெண்டு சொல்லினீங்கன்னா என்னது? பனி தெரியல. மழை இந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதத்தில் பெய்யக்கூடியது தான் பனி அப்படின்னு சொல்லுவோம். தெரியல. பனி பனி செய்தால் என்ன? பிணி வரும். பிணினா நோய் வரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து பனினா இந்த இடத்துல வேலை. களி களி நலனை பிடித்திருந்த களி நீங்கியது. களினா சனி. சொல்ல நலனை பிடித்திருந்த களி நீங்கியது. நலனும் களிப்படைந்த அந்த கல்னா என்னது? சில களினா துன்பம். இந்த இடத்துல களினா துன்பம். நலனை பிடித்திருந்த துன்பம் நீங்கியது. அது நலனுடைய களிப்படைந்த. நலனும் களிப்படைந்தான்னா களி. இந்த களினா என்னது? சிறப்பு. இந்த களி துன்பம். இந்த களி என்னது? சிறப்பு சிறப்பு மகிழ்வு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து விளை 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 விளைச்சல் மிகுந்ததால் விலை குறைந்தது. விளைச்சல் இது என்ன? விளைச்சல்னா விளைதல். விளைனா இது என்னது? விலை. விளைச்சல் என்பது வளர்தல். விலை என்பது எனது வளர்தல். அதே இந்த விலை என்பது என்ன கேட்டால் பொருளுடைய சொல்ல விலையை குறிப்பிடக்கூடியது. ஒளி ஒளி செவியால் கேட்கும் ஒளியும். இந்த ஒளி என்பது என்ன செய்ய நம்மளுக்கு தெரியும்? சவுண்டு. இது என்னது? வெளிச்சம். கண்ணால் பார்க்கும் ஒளியும் நன்று. அதுக்கு விழி 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 சரிங்களா? விழிப்பு ஒளி கேட்டேன். விழிப்பு ஒளி கேட்டேன். இந்த ஒளினா சவுண்டு. விழிப்பு ஒளி கேட்டேன். விழிகளை திறந்து. விழினா என்னது? விழி கண். கண்விழி. கண்விழி திறந்தேன். கண் விழிகளை திறந்தேன். தெரியல. விழிகளை திறந்தேன். ஒரு ஒரு இதாமல் தெரியும். ஒரு அப்படின்னா என்ன? ஒரு ரூபாய். ஒறுப்பு கட்டணம். ஒறுப்புனா என்னது? நல்லது. இது ஞாபகம் வச்சுங்க. ஒறுப்பு அப்படின்னா தண்டனை அப்படின்னு பொருள். திருக்குறள் நிறைய இடத்துல வரும். ஒறுப்பு அல்லது ஒறுப்புனா என்னது? ஒறுப்பு என்பது தண்டனை அப்படின்னு பொருள். மனம் மனம் ஆல்ரெடி தெரியும். மனம்னா என்னது? நறுமணம். மனம்னா என்னது? உள்ளம். மலரி மனத்தை மனத்தை பறி கொடுத்தேன் அப்படி குறிப்பிடக்கூடியதான் என்னது? உள்ளம். ஓகே. அதுக்கடுத்து ரகர ரகர வேறுபாடுகளை கொடுத்துருக்காங்க. இந்த ரகர ரகர வேறுபாடுகளில் சரிங்களா? இதில் பாருங்க. அரி ஆல்ரெடி பார்த்தோம். திருமால் சிங்கம் காய்கறிகளே. அரி என்றால் திருமால்னு சொல்லலாம், திருமால்னு சொல்லலாம், சிங்கம் சொல்லலாம், காய்கறிகள் அரின்னு சொல்லலாம். அரி அறிந்து கொள். அலரி அலரிப்பு. அலரி அலரி அழுது அலறி சென்றான். அலறி போயிட்டான்டா அடிச்சடியில். இன்னும் அழுது சென்றானது. இரத்தல் ஆல்ரெடி பார்த்தோம்ல. புலவர்கள் இரத்தலை விட இரத்தல் மேன்மை. பிச்சை எடுத்தல். இரத்தல்னா சாதல். உறவு வலிமை. உறவுனா அந்த ரொம்ப முக்கியமானப்ப இந்த உறவுக்கு வலிமை என்று பொருள். இந்த உறவுக்கு என்ன பொருள்னா சுற்றம். இந்த உறவுக்கு என்னது? சுற்றம். உரை அப்படின்னா சொல். உரையாற்றுதல் சொல்லுவோம்ல. உரை. இந்த உரை என்றால் நல்லது. உரையாற்றுதல். அந்த வார்த்தையோடு சேர்த்து படித்தாலும் ஈஸியாக ஞாபகம். இதை மட்டும் ஞாபகம் பக்கத்தில் நம்ம எதுக்கு சேர்த்து எழுதுவோம் நான் புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக படிச்சிடலாம். உரை தலையணை உரை. எரி தீ. எரி அப்படின்னா தீ. எரி அப்படின்னா வீசு. எரித்தல் சொன்னோம்ல. எரித்தல். இது என்ன? எரியிறது. வீசுதல். கறி யானை. இந்த கறினா காய்கறி அல்லது மிளகு. சில கறி என்பது என்னது? இந்த யானை. இந்த கறி என்பது காய்கறி அல்லது மிளகு. கறி முன்னா காலத்தில் கறியை வாங்கத்தான் நிறையா பேர் வருவாங்க. மிளகு வாங்குறதுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. குரங்கு வானரம். இந்த குரங்கு என்றால் தொடை. ரொம்ப முக்கியமானப்பா. இந்த குரங்கு என்றால் என்ன பொருள்? தொடை. இந்த குரங்கு என்றால் என்ன பொருள்? தொடை என்று பொருள். சரிங்களா? அதுக்கடுத்து கூரை. கூரை என்றால் வீட்டுக்கூரை. கூரை அப்படின்னா என்ன? துணி அப்படின்னு பொருள். சரிங்களா? கூரை. கூரைனா வீட்டுக்கூரை. இந்த கூரை கூரைப்பட்டு சொல்லுவாங்கள்ல. கூரைப்பட்டு உடுத்துனாங்க சொல்லுவாங்கள்ல. அதான் துணி. சரிங்களா? சீரிய சிறந்த. சீரிய சினந்த. இந்த சீரியைக்கு சிறந்த. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த சீரியைக்கு இந்த சிறந்த. நல்லா புரிஞ்சுங்க. இங்கே ரெண்டு இருக்குது. இங்கே ரெண்டு இருக்குது. ரெண்டு கால் இருக்குது. இது மூன்று கால் இருக்குது. சரிங்களா? இந்த சீரியைக்கு சிறந்த. இந்த சீரியைக்கு சினந்த. ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒரே மாதிரி இருக்கிற இங்கே போட்டக்கூடாது. இது மாற்றி போட்டுருவாங்க. ஈஸியாக நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. சீரியனா சிறந்த. இந்த சீரி அப்படின்னா சினந்த. பறவை கடல். பறந்துருந்தா கடல்னு சொன்னோம்ல. பறவை பரப்பனாகிய உயிரினம். மறை மான் அல்லது தாமரை. மறை என்றால் வேதம். சரிங்களா?
இந்த பகுதியிலேயே இரண்டாவது பகுதி இருக்குது. இன்னொரு வீடியோவாக இரண்டாவது பகுதி, இந்த 11th புக்கிலே 12th புக்கில் வர்றது சேர்த்து இரண்டாவது பகுதி இன்னொரு பகுதி கொடுத்துருக்கோம். இன்னொரு வீடியோ அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.